வைகாசி திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையில் இருக்கிற அனைத்து மக்களும் பால்குடம் எடுப்பதன் மூலம் தங்களுடைய நல்ல அர்ப்பணிப்பை கடவுளுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முருகன் மிகச்சிறப்பான அருள் புரிவார் என்ற எண்ணத்தோடும் புகழ்ச்சியோடும் மிகுந்த ஆர்வத்தோடு இறையுணர்வோடு தாங்களே வருத்திக் கொண்டு மக்கள் கால்நடை நடந்து திருப்பணம் அந்த வர வழிகளிலே மக்கள் அனைவரும் பல்வேறு வகையில் நீர்மோர்ப்பத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக புரண்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. பொங்கல் மற்ற தண்ணீர் வழங்கப்படுகிறது. பல இடங்களில் வழங்கப்படுகிறது. அதில் இங்கேயும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பல்லாண்டுகளாக இந்த இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் இந்த முறை கடுமையான வெயில் இல்லாவிட்டாலும் கூட அந்த நீர் அவர் மேல் தெளித்தால் தான் அது சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தண்ணீர் தெளிக்கிற பணியினும் இங்கே நடைபெறுகிறது. ஆகவே இது சிறப்பான வருடமாக எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு அனைத்து மக்களும் இன்றைக்கு அந்த நல்ல பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலமுறை பொருள் கொடுத்தவர் நீங்கள், அதுக்குண்டான பூமி பூஜை தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதை தாமதம் நினைக்கிறீங்களா இல்லை மிக வேகம் நினைக்கிறீங்களா? தாமதமாக தொடங்கப்பட்டாலும் மிகச் சிறப்பாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு, குறிப்பாக அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையுடைய பொல்யூஷன் கண்ட்ரோலிருந்து அனுமதி கிடைத்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி 33 மாதத்திலே முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளிலே முடித்தாலே அது போதுமானதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதற்கான வழிவகை என்ன என்பதை நிச்சயமாக இந்த அரசு ஆராய்கிறதா இல்லையா என்பதை கவனத்துக்கு கொண்டு வருவதிலே அதிமுகவும் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியாரும் மிக சிறப்பாக தங்களுடைய பணியினை ஆற்றுவார்கள். சார், சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த தொடர்மழை குறித்து பேரிடர் மேலாண்மைக்கு அறிவிப்பு கொடுத்தோம். அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் குற்றாலருவியில் ஒரு சிறுவர் பலியாக இருக்காரு. அதுபோக மதுரையில் ஆங்காங்கே இந்த கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் வெளியேறனால மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வராங்க. இந்த அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு கவனமின்மை அவர் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலே அதிக கவனம் செலுத்துவதில்லை. அதிகமாக தினந்தோறும் பள்ளி குழந்தைகள் அல்லது கடலிலே குளிக்கிறவர்கள், குளத்தில் எழுகிறவர்கள், குவாரி கிணற்றிலே விழுகிறவர்கள் என்பது தினந்தோறும் ஏதாவது ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. தவறி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தவறி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இதுபோன்ற விபத்துகள் அதிகமாக இருக்கின்றன. போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, தீ விபத்தாக இருந்தாலும் சரி, பட்டாசு வெடி விபத்தாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டாலும் கூட விபத்துகள் அதிகமாகிறது. பல்வேறு வகையான தவறுகள், ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. பட்டப்பகலிலே கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒருவர் இருந்தாலும் கூட இயற்கை பேரிடர்களாக வருகிறவர்களை தடுப்பதற்கு இந்த அரசு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சாதாரணமாக ஒரு குளத்தில் பள்ளிக்கூடத்தில் அதுக்கு பாதுகாப்பு முன்னாடியே வைக்கணும். இந்த குளம் ஆழமானதுன்னு வைக்கணும், போர்டு வைக்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவர் வைக்கணும். அது போன்றத்தில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. ஆகவே தான் இப்படிப்பட்ட பேரிடர்கள், பட்டாசு வெடி விபத்துகள், மழையினால் ஏற்படுகிற விபத்துகள், குற்றால அருவியில் திடீரென்று இவை நடைபெறன. இது அந்த அரசு தான் முழு கவனம் செலுத்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழர்களை பாஜக சேர்ந்த ஊர்த்தில் வந்தாலும் தமிழ்நாட்டில் பெருமையாக பேசுகிற தமிழர்களை ஊபி இந்த மற்ற பிற மாநிலங்கள் தமிழர்களை கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதும், தமிழர் ஒரு தலைவராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூதலைவர் பேசுகிறாங்க. மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள், தமிழர் மதிப்பிற்குரிய திருமிகு வி.கே. பாண்டியன் என்பவர் ஒரு IAS அதிகாரி இன்றைக்கு நேற்று அங்கே செல்லலை. 30 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய பணியினை இங்கே தொடங்கி இருக்கிறார். அந்த வகையில் அவர் சொல்லி என்ன காரணத்திற்காக எப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நம்முடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலூர் பகுதியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய வி.கே. பாண்டியன் அவர்கள் மிகச்சிறந்த பணியை அடுத்த மாநிலத்தில் ஆற்றி அவர் IAS அதிகாரியாக தான் போனார் தவிர அரசியல்வாதியாக போல. இப்போ அது போன்ற அரசியல்வாதிகள் இந்த பாஜகவில் எத்தனையோ IAS அதிகாரி, IPS அதிகாரிகள் இன்றைக்கு அரசியலில் வந்திருக்கிறாங்க. அவங்கள பாராட்டுறாங்க. பட் ஒரு IAS அதிகாரியாக இருந்து நல்ல ஆலோசனை முதலமைச்சருக்கு வழங்கியதன் காரணமாக அங்கே பல்வேறு திட்டங்களை கொடுத்து அந்த முதலமைச்சருக்கு என்று தனி பெயர் எடுத்ததுனால அவர் மக்கள் மத்தியில் இருக்கிறார். ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் அவர் அடுத்த நாட்டுக்கு மாநிலத்துக்காரர் என்று சொல்வது வேறு. அங்கே போய் இருந்து அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த மொழியினை அறிந்து மிகச்சிறப்பாக இருக்கிறார். ஆகவே அதில் பாஜகவுடைய அமித்ஷா அவர்கள் விமர்சனம் செய்தது தமிழக மக்கள் என்பதில் ஒரு தமிழரை தனிப்பட்ட முறையில் ஈடுபடுத்த நாங்கள் கருதுகிறோம். அது அறிவாற்றல் மிக்கவரை மிகுந்த புகழுக்குரியவராக கருதப்படுகிறார்கள். ஆக அதில் எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான், எல்லோருக்கும் வருத்தம். இது போன்ற தவறுகளை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட கருத்து. நாங்கள்லாம் என்னென்னு கேட்டால், செல்லூர் ராஜு அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதரை ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்தை சொல்லியதாக நான் கருதவில்லை.
அரசியல் ரீதியாக அவருக்கும் ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய பழக்கமோ அவர் பேசியோ இருந்ததில்லை எனக்கு தெரியல. ஏன்னா பட் அவர் மதிப்பிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிதான் கருதுகிறத தவிர அரசியல் ரீதியாக அவர் கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார் அவருடைய குணத்தில். ஆகவே அவருடைய கருத்துக்கள் அவருடைய சுத்தமாக தனிப்பட்ட கருத்து. உண்மையை சொல்லப்போனால் ராகுல் காந்தியில் எத்தனையோ அவர்கள் விமர்சனம் கொடுப்போம். சாதாரண நீங்கள் ஊடகத்தில் கேட்டிங்கன்னா இவர் எப்படின்னு பட்டியல் கேட்பீங்க இல்லையா, துணுக்கு கேட்பீங்க. அது மாதிரி ஒரு துணுக்கு சொல்லியிருக்கிறாரே தவிர அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவு கொடுத்ததாக அவர் சொல்லலை. அவர் பற்றி அவருக்கு மனசுக்குள்ளே பட்டதை சொல்லியிருக்காரு. பட் அது எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் இது அவருக்கு உரியதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 6ஆம் கட்டத்தில் 7ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அவர் புகழ வேண்டிய அவசியம் ஏன்னு தெரில. பட் தற்செயலாக கூட நடந்திருக்கலாம், இயற்கையாக கூட நடந்திருக்கலாம். ஏன்னா அவர் எல்லாருமே புகழ்வார். அப்போ எங்கள் அமைச்சர் ஒரு பரவலான நல்ல மனம் கொண்டவர், எளிய மனம் கொண்ட இனிய மன்னவனும் எங்களுடைய செல்லூர் ராஜ் அவர்கள். ஆக எல்லோரையும் வாழ்த்துவதில் அவர் தயங்க மாட்டார். அந்த வகையில் வாழ்த்தியிருக்கிறாரே தவிர அரசியல் ரீதியாக அவர் வாழ்த்தியதாக நான் கருதவில்லை. இல்லை அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஒவ்வொரு அதிகமாக புத்தகம் படிப்பார், பேப்பர் படிப்பார், ஊடகத்தை பார்ப்பார். அதில் இருந்த கருத்துக்களை சொல்லியிருப்பாரே தவிர ஜூன் 4 தமிழகம் என்பது வேறு. தமிழகத்தை தவிர இப்போ நாங்கள் தேசிய கட்சியே நாங்கள் விரும்பலை. ஒட்டு மொத்தமாக அது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அதிமுக அவைகளை விரும்புவதே இல்லை. ஆகவே நாங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. அந்த கட்சியை நாங்கள் விரும்புவதில்லை, அவங்களை ஏற்றுக்கிறதும் இல்லை. தமிழ்நாட்டுக்கென்ற ஒரு உணர்வு, தமிழ்நாட்டுக்கென்ற உரிமை பாதுகாக்கிறோம், தமிழ்நாட்டுக்கென்று எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் தான் தவிர இந்திய அளவில் நாங்கள் இப்போ போராடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆக இதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.